ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் கேடி. இன்னைக்கு ஒரு புதிய கதையோட தான் வந்திருக்கிறேன். ஒரு ஏழை விவசாயி. அவரு தன்னுடைய 2 மாட்ட வச்சுக்கிட்டு தான் குடும்பத்த நடத்திக்கிட்டு இருந்தாரு. மனைவி மக்களோட குடும்பத்த நடத்திக்கிட்டு இருந்தாரு. அந்த டயத்துல அந்த ஊருக்கு ஒரு ஞானி வந்திருந்தாரு. அந்த ஞானிகிட்ட போயிட்டு, ஐயா அவரு வந்துட்டு அந்த ஞானி வந்துட்டு கேட்கறதெல்லாம் சொன்னா அவர் பலிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோனே, இவரும் போய் பார்க்கலாம். தன்னுடைய வறுமைய பத்தி சொல்லி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஞானிகிட்ட போயிட்டு கேட்கும்போது, அவரு சொல்றாரு, இனிமே உனக்கு உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியா உயரும்." அப்படின்னு சொன்ன உடனே அவரு சந்தோஷத்தோட வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தோனே, மாடுகள் அதிகமா பால் கொடுக்குது. 2 மாடு வச்சிருந்த அவரு 4 மாடு ஆகுறாரு. 4 10 ஆகுது, 10 20 ஆகுது. சின்னதா கூரை கொட்டாய் இருந்த இடத்துல பெரிய மாடி வீடு கட்ட ஆரம்பிக்கிறாரு. செல்வ செழிப்பா நல்லா வாழ ஆரம்பிச்சிருக்கிறாரு. நல்லா வாழ்ந்து கொண்டே இருக்கிறாரு. நல்ல பெரிய லெவல்ல வாழ ஆரம்பிக்கும் பொழுது, திரும்பவும் பல வருடங்கள் கழித்து அந்த ஞானி வர்றாரு. அந்த ஞானி வந்துட்டு பார்க்குறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, "இந்த மாரி நீங்க சொல்லிட்டு போன அவரு வந்துட்டு இப்ப நல்ல பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறாரு." அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஞானி 2 நாள் வெயிட் பண்றாரு. வந்து பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவரு வரவே இல்ல. சரி இந்த ஞானி போயிட்டு வீட்ல போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஞானி போய் வீட்ல போய் பார்க்க போறாரு. வீட்ல போனோனே அவங்க மனைவி வந்துட்டு அவர உபசரிச்சு இது பண்ணும்போது, இந்த மாரி அவங்க போய் அந்த மகிழ்ச்சியான செய்திய அவங்க கணவன்ட்ட மாட்டுத் தொழுவத்தில இருக்கிறவங்கள்ட்ட சொல்லும்போது, "நீ போ நான் வர்றேன்" அப்படின்னு சொல்றாரு. அவர் காத்திருக்கிறாரு. வரவே இல்ல. சட்டுன்னு கோவமாகி, "இனிமே உனக்கு 2 மாடுகள் தான். நீ பழையபடிக்கு உனக்கு 2 மாடு தான்" அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல போயிடுறாரு. இவரு பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வர்றாரு. ஞானி போயிடுறாரு. போன உடனே அவரு டக்குன்னு என்ன பண்றாரு, திரும்பவும் அவங்க வீட்ல வந்து சொல்றாரு, "இந்த மாரி ஞானி போயிட்டாரு. அவரு இவ்வளோ கோவப்படுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்னு" சொன்னோனே, அவங்க மனைவி சொல்றாங்க, "நீங்க அந்த 2 மாட்ட வித்துட்டு வந்துருங்க" அப்படின்னு சொல்றாங்க. 2 மாட்ட வித்துட்டா நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆகுறது? நமக்கு சாப்பாடு சாதத்துக்குலாம் என்ன ஆகுறது? இப்படி சொல்றியே அப்படின்னா, "நீங்க போய் வித்துட்டு வாங்க" அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி சொல்லும்பொழுது, அவரு கண்ணீரோட போய் சந்தையில விக்கிறாரு. ஏன்னா நல்ல கறவை மாடுங்கிறதுனால, அந்த 2 மாடும் நல்ல விலைக்கு போகுது. கனத்த இதயத்தோட, அழுத கண்களோட வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தோனே சொல்றாரு, "இப்படி விக்க சொல்லிட்டியே, நமக்கு அடுத்த பொழப்புக்கு என்ன பண்ணுவோம்ன்னு" சொன்னம்போது, அவங்க மனைவி சொல்றாங்க, "நீங்க 2 மாடு தானே வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஞானி உங்கள்ட்ட 2 மாடு தானே வச்சு சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க 2 மாட வித்ததுக்கப்புறம் உங்களுக்கு 2 மாடு எக்ஸ்ட்ரா தானே வரும். 2 மாடு தானே வரும். வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொல்லைப்புறத்துல போய் காட்டும்பொழுது, அந்த 2 மாடு இருக்குது. இப்படி தினமும் அந்த 2 மாட்ட வித்து மீண்டும் செல்வந்தரா ஆகிட்டாங்க. இதிலிருந்து நம்ம என்ன புரியுது அப்படின்னா, மனைவி சொல் மிக்க மந்திரமில்லை. மனைவி என்னைக்குமே சில விஷயங்கள அறிவா தான் சொல்லுவாங்க. ஆனா, அத நம்ம கேட்டு எந்திரிச்சு புடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு வாழ்க்கையில ஜெயிக்கலாம். சில நேரங்களில் மனைவிகள் உதவி செய்பவர்கள் தான். நமக்கு நல்ல விஷயங்களை சொல்பவர்கள் தான். மனைவி சொல்லியிருக்க மந்திரமில்லை. கண்டிப்பா இந்த வீடியோ புடிக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கேடி.